செக்கிங் ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட்லாம் ஒன்றுமே இல்லை கைஸ். டப்புன்னு 80 ரூபா வாங்கிட்டு விட்டுருவாங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஓவரா பண்ணுறாங்க. நல்லா வெயில் கொடுத்தது வால்பாறை ஏன் மழை சொன்னாங்க, மழையெல்லாம் காணும். கைஸ் இவர் தான் கேங்லேயே ப்ரொஃபஷனல் மாடல். அவர் கொடுக்குற ஸ்டைலை பாருங்க. சும்மா இருக்கேன்டா, வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். ஆமாண்டா, கண்டென்ட்ரா. நான் ஃபர்ஸ்ட் இருக்கிறேன். புரட்சி கை மாதிரி இருக்கு. இவன் நிலைமை பாருங்க கைஸ். இப்போ வந்து செம்ம அலும்பாயிருச்சு கைஸ். மாத்தியா என்ன எப்படி பேசுறான் பாத்தியா? இப்போ போன எப்படி பேசுறான் பாத்தியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சஃபீர் எக்ஸ்ப்ளோரர். வீக்லி ட்ரிப்பில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற ஆலியார் அப்படிங்கிற ஒரு சூப்பரான பிளேஸ் தான் இங்கே வந்திருக்கோம். நம்ம ட்ரிப்போட ஆக்சுவல் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வால்பாறை போக போகிறோம். ஆக்சுவலி யாரெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது நம்ம பட்ஜெட் பாசித், நம்ம சதம், அப்புறம் தான் நாங்கள் போகிறாங்க பாருங்க ஆசிக். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மன்கி ஃபால்ஸ் போக போகிறோம். மன்கி ஃபால்ஸ் போய் அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வால்பாறை ஏற போகிறோம் கைஸ். வால்பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா கூழாங்கல் ரிவரில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இவனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வால்பாறையில் வந்து ஒரு 3 வருஷம் இருந்த பையன் தான். அவனும் எங்கேயோ கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ முடிந்து அதுவும் ட்ரை பண்ண போகிறோம். இவன் வந்து ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கான், அது 3 வருஷம் படிச்சிருக்கான். நம்ம அந்த ஸ்கூலுக்கு வந்து நம்ம போக போகிறோம் கைஸ். ஸோ வாங்க ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் கைஸ். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் முடிச்சாச்சு. வால்பாறையிலே வந்து பார்த்தீங்கன்னா என்னது இ பாஸ் வந்து கட்டாயமாக்கிட்டாங்க போல தெரியுது. இது பாருங்க கைஸ், அப்படியே செம்மையாக இருக்கு. இதான் நம்ம ஆலியார் டேமோட வியூ. தண்ணி அந்தளவுக்கு இல்லை, இருந்தாலும் சூப்பராகவே இருக்குது. அண்டு செக்கிங் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் ஒன்றுமே இல்லை கைஸ். டப்புன்னு 80 ரூபா வாங்கிட்டு விட்டுருவாங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஓவராக பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பர்சனுக்கு வந்து 30 ருபீஸும், அப்புறம் வந்து பைக்குக்கு வந்து 20 ருபீஸு. ஸோ ஒரு வண்டியில் 2 பேர் வந்தீங்கன்னா உங்களுக்கு 80 ருபீஸ் ஆகும். அப்படி அஷிக் எத்தனாவது டைம் வரா அஷிக்? வால்பாறை தெரியலையே என்னன்னு உட்காந்து ஊர்பட்ட வாட்டி நம்ம வந்துருக்கோம். நாங்கள் எங்கள் காலேஜ் பசங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 டைம் வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். சும்மா வண்டி எடுத்து அது இல்லாமல் நிறைய டைம் வந்திருக்குங்க, கணக்கே இல்லை சொல்ல போகிறோம். ஏரியா பசங்களோட வந்திருக்கேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 40-50 டைம் வந்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு 7-8 இருந்தாலும் அங்கேயே வரான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவ்வளோ சூப்பராக இருக்கும் இயற்கை. அதனால பக்கத்தில் ஆமாம். அப்புறம் இன்னும் ஒரு 2 கிலோமீட்டரில் வந்து நம்ம மங்கி ஃபால்ஸ் வந்துடும். ஸோ கைஸ் அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் மங்கி ஃபால்ஸ் போக முடியல. ஏன் அப்படின்னா இது சம்மர் டைம் அப்படிங்கிறனால மங்கி ஃபால்ஸ் வந்து க்ளோஸாக இருக்குது. அதில் தண்ணி சுத்தமாகவே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்லாம் சொன்னாங்க. அதனால் போக முடியல. கைஸ் இந்த பிளேஸ் தான் கைஸ் வரையாடு நிற்கிற பிளேஸு. நம்ம கண்ணுக்கு இன்னைக்கு ஒன்றுமே சிக்கலை, வரையாடு ஒன்றுமே சிக்கலை கைஸ். ரோட்டில் வந்து எங்கள் 2 வண்டியில் போயிட்டு இருக்கு. பின்னாடி எப்படி பசங்களை காப்பி. ரைட் 4th பெண்ட் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 7 கிலோமீட்டர் வந்து தாண்டி இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எந்த வண்டியும் இல்லை கைஸ், ஜாலியாக போயிட்டுருக்கோம். அதாவது வீக்கெண்டு போகாமல் இந்த மாதிரி டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் வால்பாறையை. அண்ட் கிளைமேட் வந்து அந்தளவு சூப்பராக இல்லை கைஸ். இப்போ வந்து நம்ம சம்மர் டைமில், அதனால் இப்போது வெயில் தான் அடிச்சிட்ருக்கு. இதுதான் எக்ஸாக்ட்லி அந்த பிளேஸ், அந்த வரையாடு வர்ற பிளேஸ். நாங்கள் பல டைம் பார்த்துருக்கோம். அதோட பாப்புலேஷனும் வந்து ஃபஸ்ட்டு கம்மியாக இருந்துச்சு, இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன், நியூஸில் பார்த்துருந்தேன். நிறைய வரையாடு இருக்குது இப்போ வரைக்கும். ஆனால் இப்போ பார்க்க முடியல. திருப்பி வரும்போது கண்டிப்பாக பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஈவினிங் டைம் வந்து அது அப்படியே மேலே வரும். அது வந்து அந்த ஹில்லோட பீக்கில் வந்து நிற்கும். அது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். போன டைம் நாங்கள் போகும்போது கூட நாங்கள் பார்த்தோம், நிறைய வரையாடு பார்த்துருக்கோம். இப்போ அப்படியே மேலே ஏறிட்டு இருக்குங்க. பின்னாடி பசங்க வந்துட்டு இருக்காங்க. பின்னாடி பசங்களுக்கு நல்லா வெயில் கொடுத்தது வால்பாறை ஏன் மழை சொன்னாங்க, மழையெல்லாம் காணும். பாருங்க மலையில காஞ்சி போய் கிடக்குது. ஆசிக் பார்த்தோட பக்கத்துல ஆசிக் பேசி கட்டு போட்டு வீடியோ எடுக்கிறாரு. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அவர் டிராஃபிக்லாம் கிடையாதுங்க. நாங்கள் வந்து வீக்கெண்ட்ஸில் வீக் டேஸில் வந்துட்டோம். இன்னி வந்து நாங்கள்
வியூ பாயிண்ட்ல வந்து நாங்கள் நிறுத்துறோம் கைஸ். போன வாட்டி ரொம்ப மொட்டையாக இருந்துச்சு. இப்போ வேறு எப்படி இருக்கு? இந்த பூ மட்டும் பூக்கணும் சுற்றி. கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஃபால் வந்து ரீச் பண்ணியாச்சு. அண்டு அந்த வாட்டர் ஃபால் அப்படிங்கிற முன்னாடி ஒரு பிளேஸ் இருக்கும், அந்த இடத்துல வந்து நாங்கள் டீ குடிச்சிட்டோம். அண்டு இந்த இடம் தான் கைஸ் எல்லாருமே வர்றவங்க போகிறவங்க எல்லாருமே இங்கே தான் கைஸ் நிறுத்துவாங்க. அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் வந்து இ பாஸ் வாங்குறாங்க. அதனால் இ பாஸ் முன்னாடி நின்று எடுத்துக்கலாம், எடுக்காமல் வந்தாலும் பிரச்சனை இல்லை, அங்கே வந்து எடுத்துக்கலாம். அண்டு 2 வீலருக்கு வந்து 20 ருபீஸ் வாங்குறாங்க, ஒரு ஆளுக்கு 30 ரூபா வாங்குறாங்க. ஒரு பைக் வந்தீங்கன்னா 70 ருபீஸ் ஆகும், 80 ருபீஸ் ஆகும். அண்டு இந்த பிளேஸ் வந்து செம வெயிலாக இருக்குது கைஸ். பட் ஒரு சில டைம்லாம் இந்த இடத்துல எதுவுமே இருக்காது. இப்போ பிளான்டேஷன் வந்து சூப்பராக இருக்குது. மழையில வரப்போகுது. அங்கே பார்த்தீங்கன்னா வெயிலாக இருக்குது, அது அந்த சைடு பாருங்க கருகும் இருக்குது. இந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கை காட்டுற இடத்துல மழையில் செம மழை வர்ற மாதிரி தான் இருக்குது. மழை வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். மழை வந்தாலும் சரி வெயில் வந்தாலும் சரி நம்ம போய் குளிக்க போகிறோம். ஆமாம். ரெண்டாவது எல்லாரும் மழை வரக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க, நாங்கள் மழை வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா அந்தளவு செம ஹீட்டாக இருக்குது கைஸ். அங்கே கண்டிப்பாக செம டார்க்காக இருக்குது கைஸ். கைஸ் இங்கே பாருங்க, இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்காருங்க நம்ம ஆஷிக். வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். ஆமாண்டா, கண்டென்ட்ரா. நான் ஃபோட்டோக்கு இருந்துட்டுருக்கிறேன். சூப்பராக இருக்கு கைஸ். கைஸ் இவர் தான் கேங்லேயே ப்ரொஃபஷனல் மாடல். அவர் கொடுக்குற ஸ்டைலாக பாருங்க, சும்மா இருக்கேன்டாவே. பாருங்க கைஸ் செம்மையாக இருக்கான்ல நம்ம பையன். அண்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பரான பிளேஸ். பின்னாடி என்ன போட்டிருக்கு பாருங்க, கரடிகள் நடமாடும் பகுதின்னு போட்டிருக்கு. ஆனால் இதில் கரடியெல்லாம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை கைஸ். அண்டு சும்மா அந்த இடத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் பேக்ரவுண்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. அண்ட் பேக் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா மேகம் இருட்டிகிட்டே இருக்குது, இங்கே வெயிலாக இருக்குது, மழை வர்றதுக்கும் அதிகமான சான்சஸ் இருக்குது. அண்டு அடுத்து இன்னி வந்து நாங்கள் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் இந்த பிளேஸை விட்டு கிளம்பிடுவோம் கைஸ். கைஸ் கார்ல் மார்ஷ், அது எத்தனாவது தான், கார்வர் மார்ஷ் 32nd பெண்டில் இருக்கும். கிளைமேட்டே சேஞ்ச் ஆயிடுச்சு கைஸ். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. அங்கே செம வெயிலாக இருந்துச்சு, இங்கே பாருங்க மழை. சூப்பரான பிளேஸ். நெத்திலே உங்களுக்கு சொத்து கைஸ். கூழாங்கல் இருக்கிற அந்த ரோட்டுக்கு வந்துட்டோம் கைஸ் மெயினாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மழை துளியாக பெரிய பெரிய மழை துளியாக வந்துட்டுருக்கு. மேலே சிக்கிடுவோன்னு நினைக்கிறாங்க, தண்ணி கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே சடனாக வர்ற தண்ணி தான், அந்த இடத்துல வந்து பார்த்து தான் குடிக்கணும். ஆனால் இப்போ தண்ணி கம்மியாக தான் இருக்காங்க. இனி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க. போகிற வழியில் எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் பாருங்க, செம்மையாக இருக்கும். ரெண்டுமே இருக்கு, 2 சைடு அழகான மலை, சூப்பரான ரோடு, நல்ல கூலிங்கான காற்று. இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்க? அவ்வளோதான். பீஸ்ஃபுல் அண்ட் கூழாங்கல் வந்தாச்சு. ஐயோ கூட்டம் பேரு. எல்லாத்துக்குமே இந்த பிளேஸ் நிறைய தெரிஞ்சு. அங்கே வேறு குட்டை தான் இருக்கு. கைஸ் ஒரே ஒரு குட்டை தான் இருக்கு. ஏன் உட்கார முடியும், அவ்வளோதான். சொல்லுங்களேன். என்னடா தண்ணி ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆமாம், பின்ன வரணும், சம்மர் தானே. கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கூழாங்கல் ரிவரில் நாங்கள் அப்படியே குளிக்கிறதுக்காக இறங்குறோம். ஃபுல்லுமே பாருங்கள் ஒரு குட்டை மாதிரி தான் இருக்குது, சூப்பராக தண்ணி வரும். பட் என்ன இந்த மாதிரி கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் கைஸ்.
இங்கே இருந்தெல்லாம் குதிச்சிருக்கேன் கைஸ் ஒரு காலத்தில். தண்ணி பாருங்க எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்னு. இதில் பாருங்கள் என் காலம் அப்படியே தெரியுது. பாருங்க கூழாங்கல் வந்து ஓரளவுக்கு ஆழத்தை காமிச்சிரு பஸ். பாருங்க குட்டை மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் உள்ளே போக போக ஆழமெல்லாம் இருக்குது. அங்கே போய் காட்டுறேன். அவங்க போகிறான் பாருங்க. நீச்சல் அடிக்கிற அளவுலாம் தண்ணி இருக்குது தாராளமாக. ஸோ அன்சீசன் டைம் வந்தாலும் டெஃபினெட்லி என்ஜாய் பண்ணலாம். எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்கா. எனக்கு பாருங்க கைஸ், நான் இப்போ தான் கொஞ்சம் தான் முன்னாடி வந்திருக்கேன் எந்த அளவு ஆழம் இருக்குது அப்படின்னு. சூப்பராக இருக்குது. தண்ணி வந்து ஹெவியான கூலிங் இல்லை, ஹெவியான கூலிங்காக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது. வரும்போது மழை தூர்ந்துச்சுனால மழை நின்றுச்சு. அவ்வளோதாங்க, நான் என்ன கழுத்து வரையும் முங்கிட்டேன். அடுத்து அப்படியே நம்ம ஆஷிக்கு வந்துட்டு இருக்கோம் அந்த சைடு. மொத்த கையில கெட்டு போட்டு அவன் பண்ற அளப்புறை பாரு. என்ன பண்றது, என்ஜாய் எவ்ரி மூமெண்ட். எத்தனை கல் இருக்கு அவெஞ்சர்ஸோட அந்த 5 கல் வேணும் அவன். ஆனால் கூலிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இல்லை. இல்லை இல்லை இல்லை, இதுக்கு மழைச்சாருச்சு. நான் ஹெவியாக இருக்கும் அப்படின்னு. ஏப்ரல் மந்த்துக்கு வந்து ஒரு குளியிலையும் போட்டு இந்த கூலிங்கில். ஆமாம் அதான் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் குட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு இது ஜாஸ்தியாக தாங்க இருக்குது. ஆளை கண்டிப்பாக. நாங்கள் வரும்போது ஒருத்தர் எங்கள் ஊருக்கார் இருந்தார். அவர் சொன்னது தண்ணியே இல்லைன்னாரு, பட் குளிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்குது. இந்த சம்மரில் இது கிடைக்கிறது பெஸ்ட். ஆமாம், இது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த ஆப்போசிட்டில் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு இடம் இருக்குது, அங்கேயே குளிச்சுக்கலாம். இது வந்து வரும்போது காட்டுறேன். ஆனைக்கட்டி போனாலும் தண்ணி இல்லை. அப்புறம் நிறைய செக் டேம்லாம் காட்டுறாங்க, டேம்லேயும் தண்ணி இல்லை. பட் இங்கே வந்தீங்கன்னா எப்போவுமே தண்ணி இருக்கும். அதிகமாக இருந்தால் தான் ப்ராப்ளம், கம்மியாக இருந்துச்சுன்னா பிரச்சனை. குளிச்சுக்கலாம் ஜாலியாக. இது வரைக்கும் சேஃப் ஜோன். ப்ரோ மட்டும் அங்கே போய் குளிச்சுக்கிங்க. ஓகே guys, இது என்னடா புரட்சி கை மாதிரி இருக்கு. இப்போ நிலமை பாருங்க. இல்லடா அவ்வளோதான். அடுத்த ஒருத்தர் ரெடி ஆகிட்டு இருக்கான். எனக்கு வாயில் வேற வருது, சொல்ல முடியல. கைஸ், இது கூழாங்கல் ரிவரோட இந்த சைடு, அந்த சைடு தான் கூழாங்கல் ரிவர். சைடு வந்துச்சுன்னா இப்படி ஒரு தனியாக ஒரு பிளேஸ் இருக்குது. குழந்தைங்க விளையாடுறதுக்குலாம் சூப்பராகவே இருக்கும் கைஸ். கண்டிப்பாக குழந்தைங்க வந்து இங்கே ஆழமே இல்லை, செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். தண்ணியும் ஃபோர்ஸாக போயிட்டே இருக்குது, அடிச்சுட்டுலாம் போகாது, சேஃப்டியாக குளிக்கலாம். ஆழமே இல்லை கைஸ். இங்கே அழகாக சின்ன சின்ன மீனெல்லாம் போயிட்டுருக்கு, ஒர்த்து தான். ஸோ குழந்தைங்க வந்தாலும் சரி, இந்த மாதிரி அன்சீசன் டைமில் குழந்தைங்க வந்தாலும் சரி, இல்லைனா பெரியவங்க வந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே என்ஜாய் பண்ணுற அளவுக்கு சூப்பரான பிளேஸ் தாங்க இது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பையன் சொன்ன பிளேஸுக்கு தான் போகிறோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காய்ஸ், இப்போ சாப்பிட வந்திருக்கோம். நம்ம பசங்க வந்து 3 சிக்கன் ரைஸ் வாங்கியிருக்காங்க, நான் 3 பரோட்டா. தட்ஸ் இட். கைஸ், கூழாங்கல் ரிவரோட அதே சேம் ரோட்டில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அதே ரூட்டில் போனீங்க அப்படின்னா நம்ம சின்ன கல்லார் வந்துடும். ஒரு 10 to 12 கிலோமீட்டர் தான் வரும். அந்த சின்ன கல்லார் ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். இதோட லேண்ட்ஸ்கேப்பிங் பாருங்க கைஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. கிளைமேட்டும் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு.
கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அலும்பாயிருச்சு கைஸ். நாங்கள் வந்து சின்ன கல்லார் வழியாக போய் இவன் படித்த ஸ்கூலை வந்து நாங்கள் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரர் வந்து விடலை. அது என்னாச்சுன்னு இப்போ சதாம் சொல்லுவோம். நான்லாம் சொல்லலை, நீயே சொல்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செக் போஸ்ட் போயிருந்தோம். செக் போஸ்ட்டில் இருக்கிற போலீஸ்காரங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உள்ளே இருக்கிறவங்களோட பர்மிஷனோட அவங்களுக்கு வந்து கால் பண்ணி அந்த போலீஸ்காரன்ட்ட காமிச்சா அந்த போலீஸ்காரங்க வந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி தான் நாங்கள் அங்கே போனால் டவர் சுத்தமாக இல்லை. அப்போது எங்கள் 4 பேர்த்தோட ஃபோனு யார்ட்டையுமே டவர் இல்லை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டப்புன்னு ஒருத்தர் வந்தார், அவர்கிட்ட கேட்டிருந்தோம். அந்த ஏரியாக்காரர் ஒருத்தர் வந்தார், அவர்கிட்ட ஃபோன் வாங்கி அவங்கள்ட்டையும் நாங்கள் பேசிட்டோம். அவங்கள்ட்டையும் பேசினதுக்கப்புறமும் அந்த போலீஸ்காரங்க வந்து விட மாட்டேறாங்க. அது என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. அந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 மணி வரையும் தான் இங்கே உள்ள அலௌடு அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து நாங்கள் போகும்போது 4 மணி ஆயிடுச்சு. இவன் வந்து ஆல்ரெடி 5 மணிக்கெலாம் போயிருக்கான். பட் ஸ்டில் இருந்தாலும் இந்த டைம் விடல கைஸ். என்னமோ இருக்கட்டும் கைஸ். ஆனால் இந்த பிளேஸ் சின்ன கல்லாறு வர்ற பிளேஸ் வந்து செம்ம சூப்பராக இருக்குது கைஸ். முன்னாடி ஃப்ரண்ட் வியூ வந்து நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். இப்போ வந்து முடிஞ்சால் இன்னி காட்டுறேன் கைஸ். வால்பாறை வந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இந்த பிளேஸையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நேரத்தில் வந்தீங்கன்னா சின்ன கல்லாரையும் நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். அந்த டெஸ்டினேஷனை விட போகிற வழி வந்து சூப்பராகவே இருக்குது கைஸ். காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்வர் மாஷ் ஹேர்பின் பெண்டில் தான் இருக்கும். அங்கேருந்து அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்ருக்கோம். இதில் பாருங்கள் காய்ஸ், எத்தனை மலை இருக்குது பாருங்க. உள்ளே பாருங்கள், நான் அப்படியே லைட்டாக ஜூம் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ மலை இருக்குது பாருங்க. கண்ணு கட்டுற தூரம் வரையும் ஃபுல்லும் மலை தான். அந்த ஒரு இடத்துல மட்டும் வெயில் அடிக்குது தெரியுதுங்களா, நம்ம ஆழியார் டேமில். இங்கே இது கார்வர் மாஷ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆழியார் டேம் கிளியராக தெரியும். எவ்வளோ சின்னதாக தெரியுது பாருங்கள். ஆனால் அது எவ்வளோ பெரிய டேமு, எவ்வளோ குட்டியாக தெரியுது பாருங்கள். சூப்பராக இருக்குது. இங்கேருந்து ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்து ஜாலியாக ஒன்றுமே பேசாமல் ஜஸ்ட் இந்த இயற்கையை வந்து ரசிச்சுட்டு போகலாம். யாராக இருந்தாலும் பண்ணுங்க, செம்மையாக இருக்கும். உண்மையாலுமே கடவுளோட படைப்பு அப்படி. கைஸ் அப்படியே வால்பாறை ஹில்ஸ்லேருந்து நாங்கள் அப்படியே கீழே இறங்கிட்டு வரும்போது ஆழியார் டேம் வியூ பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் நின்றுருந்தாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி நாங்களும் கியூரியாசிட்டியோட போயிருந்தோம். அதுக்கப்புறம் தான் கைஸ் ஒரு சம்பவத்தையே பார்த்தோம். அதை நீங்களும் பாருங்கள். இங்கே பாருங்க கைஸ், எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறது நிறுத்திருக்காங்க. வந்துட்டு நடக்குதுற அப்படியே பாரு. 1 2 3 4 5 6 எங்கேயோ ஜூம் பண்ணிட்டு இருக்கேன். நான் அதை பார்த்துட்டேன். இங்க இருக்காரு வால்பாறை பார்த்தீங்கன்னா கூட்டமாக போயிட்டு இருக்கேன். எல்லாரும் ஓடணும் பக்கத்தில் வந்து. பாசித் பார்த்துருக்கேன் அதுக்கு முன்னாடி வால்பாறையில் யானை. இத்தனை டைம் வால்பாறை வந்திருக்கேன், இன்னைக்கு தான் யானையவே நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு சதாம் வந்த லக்கு. வால்பாறையில் இத்தனை யானை இருக்கு. அது பாருங்க, பின்னாடி ஒரு கூட்டமாக போயிட்டு இருக்கு. அவ்வளோதான், நம்ம இப்போ இறங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆழியார் போயிடுவோம். வீடியோவே முடிய போகுது கைஸ். இறங்குற எண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கு. சர்ப்ரைஸ் கிடச்சிருக்கு. யானையை பார்த்தாச்சு, நிறையவே பார்த்தாச்சு கைஸ். நானும் ஒரு 30-40 டைம் வந்திருக்கேன் வால்பாறையில். ரோட்டில் கூட பார்த்துருக்கேன் யானையை. ஆனால் அப்போ பார்த்ததெல்லாம் 1-2 யானை தான். ஆனால் இப்போ பார்த்தீங்களா 8 யானை இருக்கு. 8 யானை ஒரே இடத்துல வந்து தண்ணி குடிச்சிட்டு அப்படியே திருப்பி வருது. செம்ம சீன் கைஸ். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பார்த்து. இந்த மாதிரி டூர்லாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அப்படியே ஃபுல்லும் அந்த டேவே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். காலையில் நாங்கள் வரும்போது வர்றதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ப்ரெஷர் இருந்துச்சு. எப்படி இருக்கா சார்? ரிலாக்ஸ், மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கு போனால் டென்ஷன் வந்துடும். அப்படியே இந்த மெமரிஸ் வச்சு தான் ஓட்டணும். அந்த டூரில் இருந்து, அதாவது வீட்டிலேருந்து நம்ம பைக் எடுத்து ஃபஸ்ட்டு த்ராட்டு விடுறதுலேருந்து நம்ம வண்டியை வீட்டில் நிறுத்துகிற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பியாக தான் இருக்கும்.
ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருக்கும். அதான் அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி 1 டூராவது போங்க, பக்கத்தில் இருக்கிற பிளேஸ்லாம் போங்க, அங்கே டிப்ரெஷன்லாம் கண்டிப்பாக அதுதான் நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் மந்த்லி 2-3 எல்லாம் போவோம். நான் சும்மா சொல்கிறேன் இப்போதைக்கு. சரி கைஸ் நாங்கள் இன்னைக்கு கீழே இறங்கிட்டு அதில் தான் கண்டென்ட் இருக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். அது வரைக்கும் அண்ட் கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயம்புத்தூர் வந்து ரீச் பண்ணியாச்சு. இந்த ட்ரிப் வந்து நாங்கள் காலையில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு வந்து நாங்கள் வந்து கோயம்புத்தூரை ரீச் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் ஜஸ்ட் 13 ஹவர்ஸில் வந்து நாங்கள் எங்கெல்லாம் போயிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நாங்கள் ஆலியாரில் போய் அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் மங்கி ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம். அங்கே தண்ணி இல்லாதனால அங்கே விடலை. அண்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து கூழாங்கல் ரிவர் போனோம். அங்கே போய் செம்மையாக குளிச்சோங்க. நீங்களே வீடியோவில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அண்ட் கூழாங்கல் ரிவருக்கு அப்புறம் மறுபடியும் நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிடலாம்னு சொல்லி லஞ்ச் சாப்பிட போயிருந்தோம். லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து சின்ன கல்லாறு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதை பற்றியெல்லாம் உங்கள்கிட்ட நிறைய பேசியிருப்பேன். அதுவும் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் வால்பாறை போயிட்டு நம்ம ஒன்றுமே பார்க்கலன்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டிருந்தோம். ஃபைனலாக வந்து 8 யானையை வந்து பார்த்துட்டேங்க. அண்ட் இந்த ட்ரிப் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு 2400 rupees தான் ஆச்சு. அதில் வந்து ஒரு ஆளுக்கு ஜஸ்ட் 600 rupees தான். நீங்களும் மந்த்லி 1 டே ஒரு ஆளுக்கு வந்து ஜஸ்ட் 600 rupees செலவு பண்ணீங்க அப்படின்னா செம்ம என்ஜாய் பண்ணலாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சஃபீர் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பை பை.